தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவளித்த கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய். சென்னை கோவளத்தில் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. அதற்காக ஆதரவு கட்சிகளின் முக்கிய நபர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேக ஆட்சி அமைக்க கூடுதல் இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல், இடதுசாரிகள் ஆகியவை தாவேகாவிற்கு ஆதரவை தந்திருந்தனர். இந்நிலையில் காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் ஆகியவை அமைச்சரவையிலும் பங்கேற்றிருந்தனர். இப்படி இருக்க தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவளித்த கட்சிகளின் முக்கிய தலைவர்களை முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் இன்று நேரில் சந்திக்கவிருக்கிறார். ஆதரவு அளித்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் எதிர்கால கூட்டணி குறித்து திட்டமிடுவதற்காகவும் இந்த சந்திப்பு நடைபெறுவதாக தெரிகிறது. இந்த கூட்டத்தில் தாவேகாவினுடைய முக்கிய அமைச்சர்கள், அதேபோல பிற விசிக, ஐயுஎம்எல், மதிமுக போன்ற கட்சிகளினுடைய முக்கிய நபர்களும் பங்கேற்பார்கள் என சொல்லப்படுகிறது. இடதுசாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்கவில்லை எனவும் தெரிகிறது. இந்நிலையில் கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். தாவேக ஆதரவு கட்சிகளினுடைய கூட்டம் நடைபெறவிருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன? திவ்யா, சென்னையை அடுத்த கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதனுடைய தோழமை கட்சிகளுடைய சந்திப்பு நிகழ்ச்சி என்பது நடைபெறுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தோழமை கட்சி தலைவர்கள், கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் என ஏராளமானோர் பங்கேற்க இருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 4 மணி அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பாக தோழமை கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பான பார்த்தோம் என்றால் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அதே போன்று அவருடைய கட்சியை சேர்ந்த அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களும் வருகை தந்திருக்கிறார். மேலும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அடுத்ததாக மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, அதே போல ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் வருகை தர இருக்கிறார்கள். குறிப்பான பார்த்தோம் என்றால் இடதுசாரி கட்சிகளுக்கும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டது. ஆனால் இடதுசாரி கட்சிகள் சார்பில் கட்சியினுடைய மாநில செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்கவில்லை என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் முதலமைச்சரை சந்தித்து இன்று சட்டமன்றத்தில் அவர்கள் நேரடியாக தலைமைச் செயலகத்திற்கு சென்று தங்களுடைய கோரிக்கை மனுக்களையும் அளித்திருக்கிறார்கள். அதே போன்று தங்களுடைய கோரிக்கைகளையும் முதலமைச்சர் எடுத்து கூறியிருக்கிறார்கள். இது ஒரு புறம் என்றால், இன்று இந்த கோவளத்தில் நடக்கக்கூடிய இந்த தோழமை கட்சியினுடைய சந்திப்பு கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்த தேர்தல் முடிவுகளில் அறுதி பெரும்பான்மை என்பது எந்த கட்சிக்கும் கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்தது. இதற்கான இந்த ஃப்ளோர் டெஸ்ட் எனக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பு இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி என்பது வெற்றி பெற்றது. இதற்கு தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இடதுசாரி கட்சிகள் ஆதரவு என்பது முக்கியமாக இருந்தது. இவர்கள் எல்லாம் ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் தொடர்ந்து இந்த அரசு செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. அதே வேளையில் ஆட்சியில் பங்கு என்ற வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அமைச்சர் பதவியும், அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு அமைச்சர் பதவியும், இவர் காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டாட்சியாக அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வேளையில் தான் தோழமை கட்சிகளை சேர்ந்தவர்களோடு ஒரு ஆலோசனை நடத்தலாம் என்ற வகையில் தமிழக வெற்றி கழகம் இதற்கான ஏற்பாடை செய்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் முதலமைச்சரான விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தோழமை கட்சிகளை சேர்ந்த தலைவர்களோடு உரையாற்ற இருக்கிறார். அதே தோழமை கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் முதலமைச்சர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டம் என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதில் வரக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தல் குறித்தும் பேசப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று அடுத்ததாக உள்ளாட்சி தேர்தலும் நடைபெற உள்ளது. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாகவும் இதில் பேச வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நிலவக்கூடிய அரசியல் சூழல், மேலும் தமிழகம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தொடர்பாகவும் இதில் பேச வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். இது ஒரு புறம் என்றால், அடுத்ததாக பட்ஜெட் தாக்கல் என்பது நடைபெற உள்ளது. ஏனென்றால் அண்மையில் தான் ஆளுநர் உரையோடு
இந்த ஆண்டிற்கான இந்த பட்ஜெட்டை ஒட்டி சட்டமன்ற கூட்டத்தொடருக்காக ஆளுநர் உரை என்பது முடிந்திருக்கிறது. ஆகவே அடுத்ததாக பட்ஜெட் தாக்கல் இடம்பெற இருக்கும். இந்த பட்ஜெட் தாக்கலில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் இடம்பெறலாம், மக்களுக்கு தேவையான திட்டங்கள் என்னெல்லாம் இருக்கலாம் போன்றவை குறித்தும் ஏதாவது ஆலோசனை நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் கூட்டணி ஆட்சியாக இந்த ஆட்சி செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவருடைய கருத்துக்களையும் இதில் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒருபுறம். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இந்த அரசை முழுமையாக 5 ஆண்டுகள் கொண்டு செல்வதற்கும் கூட்டணியுடைய பங்களிப்பு, அவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் மிக அவசியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் எதிர்கட்சிகள் பலவும் இந்த ஆட்சி விரைவாக கமிழ்ந்துவிடும், உடனடியாக தேர்தலை சந்திக்க வேண்டிய தேவை இருக்கும் என்ற போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கூடிய வேளையில் இந்த அரசு 5 ஆண்டுகளை முழுமையாக நிறைவு செய்வதற்கு தேவையான ஆலோசனைகளும் இதில் நடத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். இப்படி சென்னை அடுத்த கோவளத்தில் ஒரு முக்கியமாக நட்சத்திர விடுதியில் இந்த மாலை நேரத்தில் இந்த சந்திப்பு என்பது மிக ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. அதை பார்த்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்க வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். அதே போன்று மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் காதர் மொய்தீன் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்துவிட்டார். அடுத்தடுத்த தலைவர்களும் வர இருக்கிறார்கள். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களும் வருகை தர இருக்கிறார்கள். கூட்டணி கட்சியை சேர்ந்த அமைச்சர்களும் பங்கேற்க வருகை தருகிறார்கள். ஆகவே இந்த நட்சத்திர விடுதியில் நடைபெறக்கூடிய தோழமை கட்சிகள் சந்திப்பு நிகழ்வு என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், மேலும் இந்த சூழலில் இது போன்ற ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது அக்கட்சியினுடைய இந்த ஆட்சியை வழிநடத்துவதிலும், அதே போன்ற இந்த ஆட்சிக்கு சில முடிவுகள் எடுப்பதிலும் அவர்களுக்கான ஒரு கலந்தாலோசனையாக கூட இருக்கலாம் என்று தெரிவிக்கிறார்கள். ஆகவே இது போன்ற ஒரு முக்கியமான நிகழ்வு சென்னை அடுத்த கோவளத்தில் நடைபெறுகிறது. அதில் தான் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் அவர்கள் புறப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வருகை இருக்கிறார். 4 மணிக்கு முதலமைச்சர் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமான இந்த நிகழ்வை ஒட்டி நட்சத்திர விடுதியை சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதி முழுவதும், அதே போன்று இந்த வளாகம் முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. அதே வேளையில் இது நட்சத்திர விடுதி என்பதால் வெளியாட்களும் இதில் வந்து தங்கி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவருடைய வாகனங்களும் உடைமைகளும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். சென்னையை அடுத்து நடைபெறக்கூடிய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்பது தமிழகம் முழுவதும் அரசியல் நோக்கர்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன மாதிரியான ஆலோசனைகள் நடத்தப்படும், என்னென்ன முக்கிய கருத்துக்கள் வைக்கப்படும் என்பது குறித்தும் பலரும் என்ன என்பது குறித்து அறிவதற்காக காத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தோழமை கட்சிகளுடைய சந்திப்பு நிகழ்வு தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருந்த கூட்டணி கட்சிகள் கூட்டணிக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை முக்கியமாக அதை நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது கூட்டணிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஆட்சியில் இந்த அரசு நிலைத்திருப்பதற்காக முதலில் காங்கிரஸ் கட்சியும், அதே போன்ற அடுத்ததாக இடதுசாரி கட்சிகளும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும், அதே போன்று கடைசியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் என்று இந்த கட்சிகளோட ஆதரவோடு தான் இந்த ஆட்சி என்பது அமைக்கப்பட்டது. இது ஒரு புறம் என்றால் இந்த ஆட்சியில் நேரடியாக பங்கு என்ற வகையில் பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் கட்சி 2 அமைச்சர்கள் அமைந்திருக்கிறது, அமைச்சர்கள் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை ஒரு அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று IUML கட்சியிலிருந்தும் ஒரு அமைச்சர் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் எல்லாம் ஆட்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய வேளையில் அவருடைய ஆதரவு என்பது நேரடியாக கிடைத்திருக்கிறது. அதே வேளையில் இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை ஆட்சியில் நாங்கள் பங்கு கொள்ளவில்லை, ஆனால் உங்களுக்கு ஆதரவு என்பது நாங்கள் அளித்திருக்கிறோம், ஆதரவு தொடர்ந்து வழங்குவோம் என்ற வகையில் கூறியிருக்கிறார்கள். இது ஒருபுறம் என்றால், அடுத்ததாக பார்த்தோம் என்றால் மதிமுக, அதாவது அதிமுகவை பொறுத்தவரையில் அக்கட்சியினுடைய பொதுக்குழு கூடி தற்பொழுது ஏற்கனவே இருந்த திமுகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிய நிலையில் தற்பொழுது முழுமையாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்து அமைச்சர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அமைச்சர் வன்னியரசு அவர்கள் தற்போது
நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்ற அமைச்சர் ஆனந்த் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தற்பொழுது அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இந்த நட்சத்திர விடுதிக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே அடுத்தடுத்து அமைச்சர்களும் அந்த வண்ணம் இருக்கிறார்கள். பிற கட்சி, அதாவது கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களும் அந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆகவே இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்வு தொடங்க உள்ளதால் விரைவாக அனைத்து அமைச்சர்களும் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி தலைவர்கள் எல்லாம் இந்த நட்சத்திர விடுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். இப்படி இந்த நட்சத்திர விடுதி பரபரப்பா இருக்கிறது. இது ஒரு புறம் என்றால், ஏற்கனவே நேரடியாக ஆட்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய கட்சிகளும் அதே போன்று வெளியே இருந்து ஆதரவு தரக்கூடிய கட்சிகளும் இருக்கும். அதே வேளையில் மதிமுகவும் இவருடைய கூட்டணியில் தற்பொழுது இணைந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் பொதுக்குழுவிலேயே அவருடைய முடிவு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவர்கள் எல்லாம் தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள், ஆதரவு என்ற வகையில் தான் இருக்கிறார்கள். அதே வேளையில் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேரை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தேர்தலை சந்திப்பதற்கான திட்டம் இருந்தது. ஆனால் அதற்கு மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் விருப்பம் தெரிவிக்கவில்லை. இந்த சூழலில் தான் அவர்கள் திமுகவை நோக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட சென்று தெரிகிறது. இப்படி இந்த அரசியல் சூழல் என்பது ஒரு சதுரங்க ஆட்டம் போல மாறி மாறி இருந்து கொண்டே இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட வேளையில் தான் வரக்கூடிய இடைத்தேர்தலை எதிர்கொள்வதற்கு கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு என்பது மிக அவசியமாக இருக்கிறது. அதே வேளையில் உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலிலும் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாளர்களுடைய தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று கணக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு கூட்டணி கட்சிகளோட ஆதரவு என்பதும் அவசியம். அதே வேளையில் கூட்டணி கட்சிகளும் தங்களுக்கான இடங்களை பெற்று உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற திட்டங்களையும் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இது குறித்தெல்லாம் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.